கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நம் தியானத்திற்கென்று எடுக்கப்பட்ட பகுதி சகரியா 2ஆம் அதிகாரம், அதன் 10வது வசனம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், கெம்பீரித்து பாடு என்று. எப்பொழுது நாம் கெம்பீரித்து பாட வேண்டும்? இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தர் நம்மளுடைய வீட்டிற்குள் வருவாரேயானால் நம்மளுடைய வீட்டில் கம்பீர சத்தம், கர்த்தரை துதித்து பாடும் கம்பீர சத்தம் உண்டாகும். இதுதான் கர்த்தர் கூறுகிறார். இந்த வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஒரு தீர்க்கதரிசன வசனம். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய வீட்டிற்குள் அழைப்போமேயானால் நம்மளுடைய வீட்டிற்குள்ளும் ஒரு கம்பீர சத்தம் உண்டாகும். இதுவரைக்கும் நம்மளுடைய வீட்டிற்குள் தேவைகளுக்கேற்ப கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பித்திருப்போம். நம்மளுடைய தேவைகளுக்காக பிறரை யாராவது வீட்டிற்குள் வரவழைத்து நம்மளுடைய காரியங்களை சொல்லி எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா என்று நாம் கேட்டிருப்போம். ஆனால் எங்கிருந்தும் வராத உதவி, நமக்காக மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய வீட்டிற்குள் அழைப்போமே. ஆனால் இதுவரைக்கும் நம்மளுடைய வீட்டிற்குள் இருந்த கவலைகள், கண்ணீர்கள் யாவையும் அவர் எடுத்து போட்டு நம்மை விசாரித்து நம்மளுடைய தேவைகள் இன்னதென்று அவர் அறிந்திருந்து அதற்கேற்ற காரியங்கள் அவர் நமக்காக செய்து தருவார். அவர் செய்து தந்த உடனே நம்மளுடைய வீட்டிற்குள் கர்த்தரை துதிக்கும் கம்பீர சத்தம் உண்டாகும். இதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது, கம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் கூறியிருக்கிறார். எப்படின்னா, வெளிப்படுத்தினல் 3ஆம் அதிகாரம் அதன் 20வது வசனத்தில், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று அவர் கூறியிருக்கிறார். வாசற்படியிலே நின்று தட்டுகிறார். நம்மில் எத்தனை பேர் அவரை வரவழைக்க வாஞ்சியாய் இருக்கிறோம்? நம்மில் எத்தனை பேர் அந்த கதவை அவருக்காக திறந்து கொடுக்கிறோம்? வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார் என்றால் அது வீட்டு வாசல் மட்டுமல்ல, நம்மளுடைய உள்ளத்தில் அவர் பிரவேசிக்கும்படியாக உள்ளத்தை அவர் அவருக்காக நாம் திறந்து கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி வீட்டு வாசலை திறந்து கொடுக்கும் பொழுது அவர் வீட்டுக்குள் பிரவேசித்து வீட்டை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மளுடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கும் பொழுதும் நம்மளுடைய உள்ளத்துக்குள் பிரவேசித்து பரிபூர்ண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு நிறைவாய் தருகிறவராயிருக்கிறார். அவர் நம்மளுடைய உள்ளத்தில் வரும்பொழுது நாம் கர்த்தருடையவர்களாய், கிறிஸ்துவுடையவர்களாய் நாம் வாழும்போது நமக்கு இந்த பூமியில எந்த குறையும் இல்லாமல் கர்த்தர் நிறைவாய் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். இப்படிதான் லூக்கா 19 அதிகாரத்தில் சகேயு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் ஆயக்காரருக்கு தலைவனாய் இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லா இடத்துலையும் கேள்விப்படுறான். கேள்விப்படும் போதெல்லாம் அவர் நல்ல வல்லமையுடையவர், அவர் எல்லோருக்கும் நல்ல அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் எல்லாரையும் விடுவிக்கிறார் என்றெல்லாம் கேட்கிற சகேயுவுக்கு ஒரு ஆசை வந்தது, நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று. அவர் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் என்று அவர் சொன்னால் நமக்கு எப்படி அந்த உணர்வை தருகிறார் என்றால், அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவரை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அவரை நான் பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவல் நமக்குள் வருமேயானால் அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார், நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று. அப்படிப்பட்ட ஒரு ஆவல் தான் இங்கே சகேயுக்கும் வருகிறது. சகேயு எழுந்து அவரை பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். லூக்கா 19ஆம் அதிகாரம் 2-3வது வசனம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவரை போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இதுதாங்க ஒரு ஆர்வம். ஆண்டவரை நம் வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும் என்றால் அவரை காண வேண்டும், அவரை பார்த்து என்னுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு சொல்ல வேண்டும், அவருடைய அற்புத அடையாளங்களை என் வாழ்க்கையிலும் நான் உணர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நமக்குள் வந்ததுன்னா அதுதான் ஆண்டவருக்கு கதவை திறந்து கொடுக்கிறதுன்னு அர்த்தம். இவன் அவரை காணும்படியாக, இவன் குள்ளனானபடியால்
இவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி நிற்கிறான். இவன் அந்த இடத்துல சூழ்நிலை பார்க்கல. நான் குள்ளனாய் இருக்கிறேன், நான் ஆண்டவரெல்லாம் என்னால் பார்க்க முடியாது என்று அவன் கூட்டத்தை விட்டு ஒதுங்கி நிற்கல. நான் குள்ளனாய் இருந்தாலும் இன்று நான் என் ஆண்டவரை பார்ப்பேன் என்று ஒரு முடிவை எடுக்கிறான். அந்த முடிவு தான் அவனை அந்த காட்டத்தின் மரத்தின் மேல் உட்கார செய்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு முடிவை நம்மளுடைய வாழ்க்கையில் எடுப்போமே ஆனால், எந்த சூழ்நிலை ஆனாலும், எவ்வளோ பாடுகளாக இருந்தாலும், நான் பாவியாக இருக்கிறேன், ஆண்டவர் என்னை பார்ப்பாரா என்ற சந்தேகத்தில் இருக்கிறீர்களா? ஒருவேளை ஒரு தாழ்வு மனப்பான்மையில் நான் பாவத்தில் தான் மூழ்கி இருக்கிறேன், என்னால் இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காது, என் ஆண்டவரை என்னால் தரிசிக்க முடியாது என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறீர்களோ? கர்த்தர் கூறுகிறார், அவர் உங்களைத்தான் காண விரும்புகிறார், அவர் உங்களைத்தான் விடுவிக்க விரும்புகிறார், அவர் உங்களோடு தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சகேயுவுக்கு அந்த ஆர்வம்தான் அவனை காட்டத்தி மரத்தின் மேல் உட்கார வைத்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவனை கண்ட உடனே, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். எவ்வளவு நல்ல வாய்ப்புங்க சகேயுவுக்கு. ஆண்டவர் வந்து உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நமக்கும் வேண்டுமா? வேண்டுமென்றால் அவர் வருவதற்கு கதவை திறந்து கொடுப்போம், நம்மளுடைய உள்ளத்தை திறந்து கொடுப்போம். அவர் ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுவார், இறங்கி வா, நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று. நம்மளுடைய வீட்டில் தங்குவதற்கு ஆசை கொள்பவர் அவர். நம்மளுடைய வீட்டில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விருப்பம் கொள்பவர் அவர். நம்மை ஒரு நாளும் கைவிட வேண்டும் என்பது அவர் விருப்பம் அல்ல. ஐயோ, இந்த பிள்ளை, இந்த மகன், இந்த மகள் என்னை அழைக்க மாட்டானா, அழைக்க மாட்டாளா என்று ஆர்வமுடன் வாசல் அருகே நின்று காத்து கொண்டிருக்கும் எனதன்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் பார்த்து கேட்கிறார், என்னை வீட்டிற்குள் அழைக்க மாட்டீர்களா? என்னை உள்ளே அழைப்பதற்கு வாசல்களை திறந்து தர மாட்டீர்களா என்று அவர் கேட்கிறார். நாம் ஆர்வமுடன் சென்று காட்டத்தி மரத்தின் மேல் உட்கார்ந்த சகேயு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவரோ இவனுக்கு நேராக எதிர்கொண்டு வந்து, சகேயுவே, இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று கூறியவர் இன்றைக்கு நம்மையும் பார்த்து கூறுகிறார், நீ இறங்கி வா, நான் உங்கள் வீட்டில் தங்க வேண்டும் என்று. கதவை திறந்து கொடுப்போமேயானால் அவர் வீட்டிற்குள் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இதுவரையும் உங்கள் வீட்டிற்குள் எந்த சத்தம் தொனித்தாலும் இனி கெம்பீரித்து பாடுகிற சத்தம் மட்டுமே துணிக்கும். ஏனென்றால் விடுதலை தருகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்கள் வீட்டிற்குள் வாசம் செய்கிறார் என்ற விசுவாசத்துடன் நீங்கள் இருந்தீர்களானால் கர்த்தர் சகல காரியங்களிலிருந்து உங்களை விடுதலை தருவார். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்திலும் ஆண்டவரை உங்கள் வாழ்க்கைக்குள்ளும் உங்களுடைய உள்ளத்திற்குள்ளும் அழைத்து செல்லுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். சகல காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தரிடமாய் விட்டு விடுங்கள். உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள். பாரத்தை சுமப்பவர் அவர். உங்களை சமாதானத்துடன் வழி நடத்தி செல்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.